வணக்கம். அனைத்து நிகழ்வுக்கும், நன்மை தீமையான நிகழ்வுக்கும் மனது மட்டும்தான் காரணம். ஆமாம், மனது மட்டும்தான் காரணம். எண்ணத்துக்கும் நினைப்புக்கும் மனது மட்டும்தான் காரணம். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக இருக்கிறாய். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாக இருக்கிறாய். ஆகவே நாம் மனதின் பதிவு எண்ணத்தில்தான் உள்ளது. நாம் எண்ணத்தை நினைக்கிறோமோ அது மனதில் பதிவு எண்ணத்தில் தான் உள்ளது. மனம் போன போக்கில் செல்லாது மனத்தால் உணர்ந்து செயல்படும்போது தீமையை ஒதுக்க ஆன்மா கிருபை செய்யும். அதுக்கு டிஸ்ஸு வேண்டும். டிவி பார்ப்பதுக்கு டிஸ்ஸு போல நம்ம ஆன்மானுடைய பிரகாசத்தையும் டிஸ்ஸு வேண்டும். அதுதான் பிரபஞ்சம் என்னும் டிஸ்ஸு வேண்டும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் டிஸ் வேண்டும். உண்மையாக அந்த டிஸ் வேண்டும். பிரம்மம் ஐக்கியப்பாடு வேண்டும். பிரம்மத்தினுடைய இணைப்பு வேண்டும். தீமை என்னும் பறந்துவிடும். இந்த தீமையான சிந்தனை நிற்காது, பறந்துவிடும். பின்பு இறை பிரம்மம் மட்டும்தான் நிற்கும். அங்கே நிற்பது என்ன இறை பிரம்மம் மட்டும்தான் நிற்கும். மனது செம்மைப்படும். அப்போதுதான் மனது செம்மைப்படும், ஆற்றல் பெறும். எண்ணம் அனைத்தும் இறை ஆற்றல் பெற்று பிரம்ம ஆன்மாவாக சொலிக்கும். பேரின்ப ஒளி வீசும். அப்போது நமது மனது இன்பமாக இருக்கும். அனைத்தும் இன்பமாக இருப்போம். அனைத்தும்னால் இன்பம் துன்பம் கூட தெரியாது. இது இன்பம் என்ன துன்பம் என்ன அப்படிங்கிறது பிரித்தாள முடியாது. எல்லாம் ஒன்று போக தெரியும். பகையும் நேசிப்பும் ஒன்றாக தெரியும். எது பகை எது நேசிப்புன்று தெரியாது. அனைத்துமே இறை பிரம்மமாக ஜொலிக்கும். மனது வெவ்வேறுபடுத்தாது. அந்த மனது இது பாயிண்ட் போடாது. அந்த புள்ளி வைக்காது. அந்த புள்ளிக்கு இடம்லாம் போயிடும். மனது பரஸ்பரம் அடைஞ்சிடும். அந்த பரஸ்பர பண்பு வரும்போது ஏற்றதாழ்வு நிலையும் மறைந்துவிடும். இறைப்பிரமமாக நாம் என்றும் எப்பொழுதும் இறைப்பிரமமாக இருப்பது போல ஐக்கியப்பட்டுவிடும். அதனால் நிச்சயமாக அனைத்து நிகழ்வுக்கும் மனம்தான் காரணம். மனதை நாம் இறையோடு இணைப்போம்.